மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்குமே ஆண்டவர் எழுதிய விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும். கிரகங்களின் நிலையை பொறுத்து, மாற்றத்தை பொறுத்து, ராசியின் அமைப்பை பொறுத்து ஒவ்வொருவருக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும். குறிப்பாக விநாயக பெருமான், முழுமுதற் கடவுள் விநாயகர் எழுதிய விதிப்படி உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும், குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தான் முடிவுக்கு வரும், எதிரிகளின் தொல்லையெல்லாம் எப்போது நீங்கும் அப்படின்ற மாதிரி விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும், நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். தன்னோட பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து தன்னை தயார்படுத்தி கொள்பவர்கள் தான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய விருச்சகம் ராசிக்கு எப்போதெல்லாம் சனி பகவான் 7வது இடத்தில் வந்து அமர்கின்றாரோ அப்போதெல்லாம் பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தந்தாலும் ஓரளவு நிம்மதியை கொடுப்பார். சனி பகவான் 8வது இடத்துல வந்து அமரும்போது நீங்கள் எதிலையும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது நல்லதாக இருக்கும். எல்லோரும் நல்லவர்கள் என வாரி இறைத்ததையெல்லாம் விட்டுவிட்டு சுற்றி இருப்பவர்களின் சுயரூபம் புரிந்து செயல்பட பாருங்க. உங்களுடைய குடும்ப விஷயங்களில் மற்றவர்களை தலையிட அனுமதிக்காதீங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்ட்டு பேசுகிறதெல்லாம் இனி சரிபட்டு வராது. இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வாங்க. அவங்களுடைய பேச்சை கேட்டு வீணாக சந்தேகப்பட்டு கொண்டிருக்காதீங்க. உஷாராக இருங்க. சில நேரங்களில் எங்கே நிம்மதி என்று தேட வேண்டி வரும். மற்றவர்கள் ஏதேனும் ஆலோசனை கூறினாலோ அல்லது உங்களது தவறுகளை சுட்டிக்காட்டினாலோ அல்லது உங்களை விமர்சித்து பேசினாலோ அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்வது தான் நல்லதாக இருக்கும். மிக மிக முக்கியமாக குரு பகவான் எப்போதெல்லாம் உங்களுடைய 9வது இடத்தில் வந்து 9வது வீட்டில் வந்து அமர்கின்றாரோ அப்போதெல்லாம் தோல்வி மனப்பான்மை தலை தூக்கும். சொந்த வாகனத்தில் இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க. சின்ன சின்ன பிரச்சனை உண்டாகலாம். யாருக்காகவும் ஜாமீன், கேரண்டர், கையொப்பம் எல்லாம் இடாதீங்க. பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்தால் நலமாக இருக்குமே என்றெல்லாம் ஆதங்கப்படுவீங்க. நெருங்கிய உறவினர், நண்பர்களாக இருந்தாலும் சரி, இடைவெளி விட்டு பழகுவது தான் இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக கோர்ட் கேஸ் என்று நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காதீங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவு வந்து கொண்டே இருக்கும். மனைவி வழி உறவினர்களுடன் சில பிரச்சனை உண்டாகலாம். சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகள் தெரியவும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது. ஆகையால் உடல் நலத்தை கவனமாக பராமரிக்க வேண்டியது அவசியம். சட்டத்திற்கு புறம்பான வகையில் யாருக்கும் உதவி மட்டும் செஞ்சிடாதீங்க. உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல ராகு பகவானும் 8வது இடத்துல சனி பகவானும் ஒரு சேர அமர்ந்திருக்கும் போது கேட்ட இடத்துல பணம் உங்களுக்கு கிடைச்சிட்டோம், மகளுக்கு நல்ல வரன் அமைந்திட்டோம், மகனுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்தில் வேலையெல்லாம் கிடைத்திடும் என்பது விநாயகர் எழுதிய விதியாக இருக்கின்றது. முன் கோபத்தால் நல்லவர்களின் நட்பை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். அது மட்டுமல்லாமல் சில பல அரசு விவகாரங்களில் அலட்சியமாக இருந்துடாதீங்க. குரு பகவான் உங்களுடைய விருச்சகம் ராசியில் சஞ்சரிக்கும் போது தொழில் விவகாரங்கள் சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் பங்குதாரர்களுடன் பனிப்போர் வெடிக்கலாம். பணம் வாங்கி தருவதில் குறுக்க நிற்காதீங்க. சிலர் உங்களுக்கு உதவுவதாக சொல்லி உபத்திரவத்தில் சிக்க வைத்து விடுவார்கள். திடீர் பயணங்கள் அதிகரிக்கும். மன உளைச்சலும் அதிகரிக்கும். உங்கள் மீது சிலர் வீண் பழி சுமத்த முயற்சி செய்வாங்க. பழைய கடன் பிரச்சனையால் சேர்த்து வைத்த கௌரவத்திற்கு பங்கம் வந்துவிடுமோ என்று பயமும் வரும். நெருங்கி பழகிய ஒரு சிலர் கொஞ்சம் ஒதுங்கி செல்லவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்கின்றது. சனி பகவான் உங்களுடைய ராசியில்
மூன்றாவது வீட்டில் வந்து அமரும் போதெல்லாம் அவ்வப்போது சலிப்பு உணர்வு ஏற்படும், சோர்வோடு காணப்படுவீங்க. செரிமான கோளாறுகள் எல்லாம் வந்து நீங்கும். திடீர் பண வரவும் உண்டாகும். வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். மூத்த சகோதரர்களால் நன்மையும் அடைவீங்க. எப்போதெல்லாம் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கின்றாரோ அப்போதெல்லாம் பழைய சிக்கல்கள் தீரும். தள்ளிப்போன விஷயங்கள் எல்லாம் முடிவடையும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீர்கள். வங்கி கடன் உதவி கிடைத்துவிடும். சிலர் வீடு மாற வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். ஆனால் நரம்பு கோளாறு, தூக்கமின்மை, தோலில் அலர்ச்சி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து போகும். சனி பகவான் உங்களுடைய இரண்டாவது வீட்டை பார்க்கும்போது சாமர்த்தியமாக பேசுவீங்க. சில நேரங்களில் நீங்கள் சாதாரணமாக பேசுவதை கூட சிலர் தவறாக புரிந்து கொள்ள நேரிடும். தன்னை யாரோ ஏமாற்றுவதாகவும் நினைத்து கொள்வீங்க. பிள்ளைகளிடம் அதிக கண்டிப்பு காட்ட வேண்டாம். பூர்வீக சொத்தை போராடி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கின்றது. பிற மொழி பேசுபவர்களால் திடீர் திருப்பங்கள், அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். ராகு பகவான், கேது பகவான் ஒரு சேர அமரும்போது வியாபாரத்தில் சற்று போட்டிகள் அதிகமாக இருக்கும். இழப்புகள் ஏற்படும். திடீரென்று அறிமுகம் ஆகுபவரை நம்பி பெரிய முதலீடு போட்டு சிக்கி கொள்ளாதீங்க. முக்கிய வேலைகள் இருக்கும் நாளில் வேலையால் விடுப்பில் செல்வார். அதனால் பல வேலைகளையும் நீங்களே பார்க்க வேண்டியிருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகுங்க. பங்குதாரர்களில் சிலர் தங்களுடைய பங்கு பணத்தை கேட்டு தொந்தரவு தரவும் செய்வாங்க. உணவு, கட்டிட உதிரி பாகங்கள், பெட்ரோகெமிக்கல் வகைகளால் ஆதாயம் அடைவீங்க. உத்தியோகத்தில் சற்று போராட்டங்கள் அதிகரிக்கும். கூடுதல் நேரம் ஒதுக்கி உழைக்க வேண்டியிருக்கலாம். மேல் அதிகாரிகளால் ஒதுக்கப்படுகின்றோமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளார இருந்து கொண்டே இருக்கும். சக ஊழியர்களில் ஒரு சிலர் இரட்டை வேடம் போடுவதை நினைத்து உணர்ந்து சற்று சங்கடப்படுவீங்க. அதாவது ஆதங்கப்படுவீங்க. இவ்வளவு நாள் இவனையா நம்பிக்கொண்டிருந்தோம் அப்படின்ற மாதிரியும் மனதிற்குள்ளாரவே நினைத்து கொள்வீங்க. சிலர் உங்கள் மீது பொய் வழக்கும் போடுவாங்க. புது வாய்ப்புகளும் எதிர்பாராத சலுகைகளும் உங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீங்கன்னா காதல் விவகாரங்களை தள்ளி வைத்துவிட்டு கல்வியிலையும் வேலையிலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. ஃபேஸ்புக், ட்விட்டரை கவனமாக பயன்படுத்துங்க. சிலர் உங்களுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சிப்பார்கள். புதிய நண்பர்களை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். பெற்றோரின் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள பாருங்க. சனி பகவானால் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படும் போது கஞ்சனூர் அருகில் உள்ள திருக்கோடி காவலூரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பால சனீஸ்வரரை பூசம் நட்சத்திரம் நாளில் அல்லது பிரதோஷ நாளில் சென்று பூசணிக்காய் தீபமேற்றி வணங்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சனி பகவானால் வந்த அனைத்து தொல்லைகளும் நிச்சயம் நீங்கிவிடும் என்று உறுதியாக சொல்லலாம். உழைப்பால் உயரக்கூடிய விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் அடுத்தவருடைய நிழலில் கூட அமர யோசிப்பீர்கள் என்பது விநாயகப் பெருமான் எழுதிய விதியாக இருக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 6வது இடத்திலையும் சனி பகவான் 7வது இடத்திலையும் வந்து அமரும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயம் உண்டாகும். பல அதிரடியான யோகங்களையும் இன்ப அதிர்ச்சிகளையும் பண வரவையும் குரு பகவான் அள்ளி தருவார் என்பது விநாயகப் பெருமான் எழுதிய விதி. இதற்கு முன்னாடி முன்னுக்கு பின் முரணாக யோசித்ததெல்லாம் குரு பகவானால் எல்லாமும் மாறப்போகின்றது. முக வாட்டத்தோடு இருந்த நீங்கள் புத்துணர்ச்சி பெற போகிறீங்க. குடும்பத்தில் நிலவி வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் குரு பகவானால் நிச்சயம் விலகிவிடும். புதுமையாக சிந்திக்கும் மனமும் பூ போல் புன்னகை பூக்கும் முகபாவங்களும் எடுத்த காரியத்தை எப்படியாவது முடித்துவிடும் அபார சக்தியும் ஊரே ஒரே குடையின் கீழ் எதிர்த்து நின்றாலும் அஞ்சாமல் போராடி வெற்றி பெறும் வேங்கைகளாக, தன்மானம் உடையவர்களாக, யாரையும் சார்ந்து வாழாமல் இருப்பவர்கள்தான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் என்பது விநாயகப் பெருமான் எழுதிய விதி. எப்போதெல்லாம் உங்களுடைய ராசிக்குள்ளாரவே அமர்ந்து உங்களுக்கு உடல்நல குறைவையும் குடும்ப பிரச்சனையையும் ராகு பகவான் கொடுத்து கொண்டிருந்தாரோ அது அனைத்தும் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் ராகு பகவான் வந்து அமரும்போது உங்களுக்கு விபரீதமான ராஜ யோகங்கள் உண்டாகும். வீடு வாகன வசதிகள் பெருகும். தம்பதிகளுக்குள் இருந்து வந்த
உறவு நல்லபடியாக இருக்கும், பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்பது விநாயகர் எழுதிய விதி. ராகு பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது திடீர் பயணங்கள் ஏற்படும், வீண் பயம் வந்து செல்லும், அலைச்சல் உண்டாகும், வாகன செலவுகள் வந்து போகும். சொத்து பத்திரத்தில் கையெழுத்திடும் போது மிக மிக கவனமாக இருக்கணும். மனக்குழப்பமும் காரிய தடங்களும் வரக்கூடும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். பெரிய பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். மகளுடைய திருமணத்தை சிறப்பாக நடத்துவீங்க. ஏற்றுமதி இறக்குமதியால் அதிக லாபம் கிடைக்கும். கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை செய்வீங்க. பங்குதாரர்களிடையே அவ்வப்போது வாக்குவாதங்கள் வந்தாலும் இறுதியில் உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு போவாங்க. உத்தியோகத்தில் மாறுபட்ட அணுகுமுறையால் உயர் அதிகாரியை கவர்வீர்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் உண்டாகிவிடும். நல்ல வாய்ப்புகள் கிடைத்து புகழை அடைந்து வசதி பெருகக்கூடிய காலகட்டம்னு கூட இதை சொல்லலாம். உங்களுடைய விருச்சிகம் ராசியில் 7வது இடத்துல கேது பகவான் வந்து அமரும்போது எந்த வேலையையும் முடிக்க முடியாத சூழலை தருவார். கேது பகவான் 6வது இடத்துல வந்து அமர்ந்தார் என்றால் அடுக்கடுக்காக விபரீத ராஜ யோகங்களை உருவாக்குவார் என்பது விநாயகர் எழுதிய விதி. அந்த கேது பகவான் அந்த சமயத்தில் விநாயகர் வழிபாட்டில் உங்களை ஈடுபட வைப்பார் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். வேதங்கள் படித்து அதன் உள்ளார்ந்த அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகிவிடும். தாழ்வு மனப்பான்மை நீங்கி தன்னம்பிக்கை ஊற்றெடுக்கும். உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு காலகட்டம் இப்போது அமைந்துவிடும். ஷேர் மூலம் பணம் வரும். மகனுக்கு அயல்நாடு செல்லும் வாய்ப்பு வரும். புது வேலை கிடைத்துவிடும். வேற்று மதம் அல்லது மொழியினரால் மிக பெரும் லாபத்தை பார்க்க போறீங்க. கூடா பழக்க வழக்கங்களை தவிர்த்து விடுவது அவசியமாக இருக்கின்றது. எதையோ இழந்ததை போல ஒருவித கவலைகள், படபடப்பு எல்லாம் கேது பகவான் உங்களுடைய 9வது இடத்தில் வந்து அமரும்போது இருக்கும். படபடப்பு, வீண் டென்ஷன், தாழ்வு மனப்பான்மை, சலிப்பு இதெல்லாம் வந்து போகும். சொத்து பிரச்சனையை நிதானமாக கையாளுங்க. வெளி வட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கலாம். மேல் அதிகாரிகளின் தொல்லைகள் சற்று நீங்கும். நன்மைகள் நடக்கும். வியாபாரத்தில் போராட்டங்கள் எல்லாம் நீங்கிவிடும். உங்களுடைய கடையை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கு வாய்ப்புகள் வரும். கூட்டு தொழிலில் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும். உங்களுடைய விருச்சகம் ராசிக்கு 12வது வீட்டில் ராகு பகவான் எப்போதெல்லாம் எடுத்து அடி வைக்கின்றாரோ அப்போதெல்லாம் மனதளவில் தன்னம்பிக்கை பிறக்கும், தெளிவு பிறக்கும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. குடும்பத்தில் சாதகமான சூழல் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் அதிகரித்துவிடும். தடைப்பட்ட சில வரவுகள் சாதகமாகும். ஆன்மீக பணிகளில் விருப்பம் ஏற்படும். எதிர்பாராத சில உறவினர்களின் மூலமாக மாற்றமான அனுகூலமான சூழல் அமைந்துவிடும். புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் பிறக்கும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் எல்லாம் கைகூடி வரும். வெளி மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல் உண்டாக்கிட்டோம். பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிட்டோம். மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காம நீங்களே எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடுவது நல்லதாக இருக்கும். வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். அதே போன்று உங்களுடைய விருச்சகம் ராசிக்கு 6வது வீட்டில் கேது பகவான் அடியெடுத்து வைக்கும்போது சந்தேக உணர்வினால் பிரிந்திருந்த தம்பதிகளெல்லாம் மீண்டும் இணைவீங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் ஏற்படும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைத்துவிடும். எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாம் விலகி செல்வாங்க. தாய் மாமன் உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். தடைப்பட்ட பணிகளையும் விரைந்து முடிப்பீங்க. பூமி மனை சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். வரவுக்கு ஏற்ற கடன்களை அமைத்து கொள்வது நல்லதாக இருக்கும். இணைய வர்த்தகத்தில் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டும். எதிர்பார்ப்புகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குறைந்துவிடும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். வெளி உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு விலகும். தலைவலி, முதுகுவலி சார்ந்த பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் குறைந்துவிடும் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் ஒரு உத்தியோகஸ்தர்களாக ஏதேனும் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உயர் அதிகாரிகளிடத்தில் விவேகத்துடன் செயல்பட வேண்டும்.
உங்களுடைய மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலம் மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்திருந்த இடமாற்றங்கள் சாதகமாகும். ஊதிய உயர்வு சிலருக்கு கைகூடி வரும். உங்களுடைய அலுவல் பணிகளில் இருந்து வந்த போட்டி மற்றும் தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். பணி சார்ந்த சில பயணங்களின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் அனுபவமும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சக பணியாளர்களின் தனிப்பட்ட செயல்களில் கருத்து சொல்வதை தவிர்த்திடுங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உருவாகும் என்று உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். மிக மிக முக்கியமாக நீங்கள் ஏதேனும் பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் என்று பல சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது திருக்காலச்சேரியில் வீற்றிருக்கும் நாகநாதரை வழிபட நீண்ட நாட்களாக இருந்து வந்த இன்னல்கள் அனைத்தும் குறையும், அனைத்தும் விலகிவிடும். வராகி அம்மனுக்கு அகல் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நொடியில் விலகும், பணம் குவியும், நிச்சயமாக கடன் தொல்லைகள் ஒழியும் என்று உறுதியாக சொல்லலாம். விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகள், கிரக மாற்றம், குரு பகவானின் நிலை, சனி பகவானின் நிலை, ராகு கேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருச்சகம் ராசியில் பிறந்த அனைவரும் மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கையை, செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.